திருநீலகண்டம் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ரோனந்தகுமார், அஸ்வினி ஜோதிடம், திருச்சி மற்றும் சென்னை. நம்ம இந்த காணொலியில் வார ராசி பலன் பார்த்துட்டு இருக்கோம் இந்த சீரீஸில். அந்த வகையில் இப்போ இந்த ஜூலை 2027 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைன்னு இருக்கக்கூடிய இந்த வாரத்துக்கு 12 ராசி லக்னங்களுக்கும் என்ன மாதிரியான பலாற்பங்கள் கொடுக்கும் அப்படிங்கிற அந்த வார ராசி பலனை நம்ம டாரோட கலை மூலமாக பார்க்குறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அவங்க நண்பர்கள்டையும் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு முற்றிலும் மாறுபாடான நிகழ்ச்சி. ஒரு ராசி கட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களும் கோச்சார கிரகங்களையும் அடிப்படையாக வச்சு சொல்லக்கூடிய இந்த ராசி பலன் நிகழ்ச்சி மாதிரி இல்லாமல் டாரோட் கார்டில் இருக்கக்கூடிய இந்த 78 கார்டில் இருக்கக்கூடிய அந்த டெக்லேருந்து ஒரு கார்டு எடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் என்ன மாதிரியான பலாப்பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம வழக்கமாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப கரெக்டாக அக்யூரேட்டாக நடந்துட்டு இருக்கிறத பற்றி எல்லாரும் சொல்கிறீங்க. ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவுகளுக்கும் நன்றி. ஸோ தொடர்ச்சியாக இது மாதிரி ஆதரவு கொடுங்க. தனிநபர் ஆலோசனை வேணும்னு, டாரட் கார்டு வேணும், ஜாதக ஆலோசனை வேணும்னாலும் கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சரி, வாங்க இந்த வாரம் இந்த ஜூலை 27 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையிலும் உள்ள இந்த காலகட்டம் ஒவ்வொரு ராசி லக்னங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல மேச ராசி மேச லக்னம். மேச லக்னத்திற்கு இந்த ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரையிலும் உள்ள காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரொம்ப எக்ஸலண்ட்டான கார்டு. பட் ஆனால் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ மேச லக்ன நண்பர்களுக்கு ஒரு தாமதம், ஒரு உணர்ச்சி சம்மந்தப்பட்ட ஒரு குழப்பங்கள், ஒரு அவநம்பிக்கை, ஒரு தற்காலிக இழப்பு, அதே போல் தாமதம், கொஞ்சம் மன அழுத்தம் இது மாதிரி வரதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் நம்பிக்கை குறைவாகவும், மகிழ்ச்சி இல்லாமல், மனநிறைவு இல்லாமல், ஒரு பலனளிக்காத ஒரு நிலையோ, உடல் மனத்தளர்ச்சியோ, இல்லை ஒரு மாற்றமோ, ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாத ஒரு நிலையோ, அந்த மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும். பெண்களுக்கு கொஞ்சம் ஹார்மோன் பிரச்சனைகளோ, ஒரு கீச்சு குரல் மாதிரி இருக்கிறதோ, ஒரு பய உணர்ச்சி தோன்றதோ மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பிறரை நம்பி முதலீடு செய்தல், பண பரிவர்த்தனைகள், ஜாமீன் போடுறது, இது மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வாரம் அவங்க நிச்சயமாக தவிர்த்துக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்காங்க. ஒரு சின்ன தாமதத்திற்கு அப்புறம் முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அப்படிங்கிறது தான் இந்த வாரம். இந்த வாரம் ஒரு சின்ன தாமதத்தோட ஒரு நல்ல முன்னேற்றம், அதுக்கப்புறம் ஒரு முன்னேற்றம் ஏற்படும் அப்படிங்கிறது தான் மேச ராசி மேச லக்னத்திற்கு இந்த ஜூலை 27 2026 ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து 2 ஆகஸ்ட் 2026 வரையிலும் இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் நடக்கும். அதனால் கொஞ்சம் பற்றாக்குறையான ஒரு தருணம், மன அழுத்தம் வரும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு இந்த குலதெய்வ வழிபாடுகளோ, இஷ்டதெய்வ வழிபாடுகளோ அவங்க பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நன்மை கொடுக்கும். அடுத்தது ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரட் கார்டில் பார்க்கலாம். ரிஷபராசி ரிஷப லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான கார்டு வந்திருக்கு. ஸோ முதல் செங்கோல் கார்டு ரொம்ப இருக்கிற கார்டுகள்லாம் இது ஒரு ரொம்ப முக்கியமான ரொம்ப நல்ல கார்டு. ஸோ அதில் புதிய ஆரம்பம், உற்பத்தி தன்மை, புதிதாக ஒன்றை கண்டுபிடிக்கும் தன்மை, ஒரு புதிய வியாபார நிறுவனம், வீரியத்தன்மையோட ஒரு நிலைப்பெறுதல், ஒரு புதுமையான விஷயங்கள், அப்புறம் ஒரு நல்ல ஆண்மைத்தன்மை, இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்துக்கு தான் இந்த வாரம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கு வரப்போகுது. ஒரு புதிய துவக்கம், புதிய சிந்தனை, ஒரு புதிய திட்டம், ஆர்வம் அப்படிங்கிறது இந்த வாரத்தில் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு செயலுக்கும் சுய புத்தியோட, உள்மன வழிகாட்டுதலோடு இயங்கினால் மட்டும் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் திருப்பு முனையான ஒரு தருணம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆண்களுக்கு நல்ல உடல் தன்மையும், ஆண்மை சக்தியும், ஒரு ஆன்ம பலமும் இது மாதிரி உருவாகிறதுக்கான காரியமும், அதனால் ஏற்படக்கூடிய காரிய ஜெயமும் நிறையா இருக்கும் அப்படிங்கிறது. பெண்களுக்கு உயர்ந்த இறை அனுகிரகம், இறை கடாட்சம், ஒரு நல்ல சக்தியான, ஒரு சாஸ்திர ஞானமுடைய, ஒரு வித்தைகள் அதிக ஈடுபாடுடைய, அது மாதிரி நல்ல ஒரு காலகட்டம், நல்ல ஒரு வாரமாக தான் இந்த வாரம் இருக்கும். முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நல்ல வாரமாக இருக்கும். அடுத்தது மிதுன ராசி மிதுன லக்னம். மிதுன லக்னத்திற்கு இந்த ஜூலை 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி உள்ள இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம். மிதுன ராசி மிதுன லக்னத்திற்கு அரசனின் செங்கோல் கார்டு, பட் ரிவர்ஸில் இருக்குது. அப்போ இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய பலன்கள் கொஞ்சம் ஒரு சகிப்புத்தன்மை இல்லாமல் போகிறது, மற்றவர்களுக்கு உணர்வுகளை அணிஞ்சிக்காமல் இருக்கிறது, ஒரு இரக்கம் இல்லாமல் ஒரு தன்மையை,
ஒரு மாதிரி தவறான தலைமை, அனுபவமின்மை, தாமதம், அதிகார இழப்பு, சுயநலம் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஒரு பலவீனமான நேரமாக இந்த வாரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒரு ஒப்பந்தமோ வாக்கோ இல்லை ஏதோ ஒரு 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 செஞ்சு கொடுக்குறேங்க ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறத கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது இருக்குது. உதவிகளை எதிர்பார்க்கக்கூடாது, அது ஏமாற்றத்தில் முடியும் அப்படிங்கிறதுனால இதிலும் எடுத்து கவுத்தேன்னு இருக்கக்கூடாதுங்கிறது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான இந்த வாரத்துக்கான பரிகாரம். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆன்மீக பலத்தோடு இருக்கணும். எந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பாசிட்டிவ்லேருந்து கடைசி வரையிலும் முடிகிற வரையிலும் பொறுமையாக ரிலாக்ஸ்டாக இருந்து காரியங்களை சாதிக்கணும். டக்கு டக்குன்னு செஞ்சுட்டு மாட்டிக்கிட்டு தூக்கி போட்டுட்டு வந்துடாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். உடல்நலில் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்குது. மிதுன ராசி மிதுன நண்பர்களுக்கு கொஞ்சம் முடிஞ்ச ஆரோக்கியத்தையும் கவனிச்சுக்கோங்க. வழக்கம் போல் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டீங்கன்னா இந்த வாரத்தை வந்து அவங்க கொஞ்சம் நார்மலாக கடந்து போயிடலாம். கடகராசி கடகலக்னம். கடகராசி கடகலக்னத்திற்கு இந்த வாரம் 2027 ஜூலை 2026 27ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரணும் உள்ள இந்த காலகட்டம் இந்த கடகராசி கடகலக்னத்திற்கு எந்த மாதிரி பலன்கள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். கடகராசி கடகலக்னத்திற்கு வந்திருக்க காடு 7 குப்பைகள் காடு. ஒரு மாயை தோட்டத்தோடு அவங்க இருக்கிறத தான் இவங்க ரீசெண்ட் டேஸில் இந்த டைமில் வந்து எல்லோரும் ஜென்ம குரு அப்படிங்கிறதுனால ஒரு பயம் இருந்தாலும் கூட தொடர்ச்சியான வாரங்களில் கடகராசிக்கு ஒரு பாசிட்டிவான கார்ட்ஸ் வர்றது இல்லை. ஸோ அதே போல் தான் இந்த வாரமும் அவங்களுக்கு வந்து ஒரு மாயை, வெறும் பேச்சு மட்டுமே பேசக்கூடிய ஒரு நிலை, சுய பரிசோதனை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம், ஒரு தவறான முடிவு, சிக்கல், இறை அனுகிரகம் இல்லாமல், இறை உணர்வு இல்லாமல் ஒரு ரிவர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனாக இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. கடகராசி கடகலக்னத்திற்கு வாய்ப்புகள் தவறுதல், ஒரு வெற்றி அடைஞ்சு அதனால் ஏதாவது பயம் ஏற்படுறது, தவறானவர்களோட வாக்கை நம்பிக்கிட்டே இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு கற்பனை, ஒரு தவறான ஒரு ஒரு நம்பிக்கை இழப்பு, இந்த மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. பொதுவாகவே இந்த கடகராசி கடகலக்ன நண்பர்கள் வந்து தன்னை பற்றி ரொம்ப அதிகமான கற்பனையில் இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இப்போ ரீசெண்ட் டேஸில் இருக்காங்க. நீங்களே தயவு செஞ்சு சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி இருக்கீங்க அப்படின்னா ஒரு தயக்கம் மாயை சூழ்நிலை ஒரு சூழ்நிலையில தான் நீங்கள் இருப்பீங்க. அதனால் நிகழ்காலத்தில் இருக்கிறதே இல்லை அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கிறதுக்கு ஒரு இறை சிந்தனையோடு இருங்க. பிள்ளையார் பட்டியலில் போய் அந்த கற்பக விநாயகரை ஒரு முச்சிகால பூஜையில் தரிசிச்சுட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப சிறந்த பரிகாரமாக இருக்கும். முடிஞ்சவங்க முயற்சி பண்ணுங்கள். இல்லைன்னா அந்த பூஜை பண்ணுற அந்த இது வந்து நமக்கு வீட்டுலாம் கிடைக்கும். அதுலையாவது நீங்கள் வந்து கொஞ்சம் மூச்சு காலத்தில் அதை போட்டு பார்த்து கொஞ்சம் மனசை உடல்நிலையாக வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கடகராசி கடகலக்ன நண்பர்களுக்கு. சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு இந்த ஜூலை 2026 27ஆம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரையிலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கு என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கப்படுவது அப்படிங்கிறத பார்க்கலாம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்திற்கும் ஒரு நெகட்டிவ் கார்டு பட் பாசிட்டிவ்ல வந்திருக்க 5 கோப்பைகள் கார்டு. இது என்னென்னா ஒரு புறக்கணிப்பு, ஒரு இழப்பு, இழந்ததை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுறது, அப்படி இருந்து ஒரு பணம் சம்மந்தப்பட்ட கொஞ்சம் இழப்புகள், நோய், விபத்து, மன அழுத்தம், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை, ஒரு மனபலத்தை அதிகப்படுத்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. தங்களை தேடி வரக்கூடிய அந்த ஒரு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள், அதிர்ஷ்டமான நபர்களை நீங்கள் தவற விட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுது. இதனால் நிறைய ஒரு நிலைமை கொஞ்சம் கீழே இறங்கிக்கிறதுக்கோ கொஞ்சம் ஏழ்மை வர்றதுக்கோ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது இருக்குது. கடன் தொல்லைகள், யாருக்காவது கொடுக்க வேண்டிய விஷயங்களில் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தொல்லைகள் அதிகமாக வாரமாகவும் இருக்குது. இது பொதுவாகவே கொஞ்சம் ஏழ்மை வறுமை கூட்டினா கூட ஆன்மீகத்தில் இருந்தால் இதை வந்து ஒரு ஆன்ம பலத்தோடு இருந்தால் இதை ஈஸியாக கடந்துடலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கான விஷயம் இருக்குது. ஒரு கனமான சூழ்நிலையில் இருக்காங்க மன ரீதியாக. ஒரு இருமன இதில் இருக்க ஏதாவது ஒன்று வந்து வச்சுக்கலாமா வேணாமா, எடுத்துக்கலாமா எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு இருமன ஒரு 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 இந்த சைடும் இல்லாமல் அந்த சைடும் இல்லாமல் ஒரு நிலவையில் இருக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த வாரம் உங்களுக்கு காணப்படுதுங்கிறதுனால பொதுவாக இது ஒரு நண்பனா எதிரியா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலே இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி வருது. அது வந்து ஒரு மனோபலத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை தான். கர்ம வினையோட ஆழம் குறையும். தெளிவாக பொறுமையாக நிதானமாக எடுத்து இதை ஒரு நல்ல டிசிஷனை எடுங்க. இந்த வாரம் இது பெருசாக எதுவும் எடுக்க வேணாம். இந்த வாரத்தை அப்படியே எப்பவும் போல ஓட்டுங்க. அடுத்த வாரத்தில் இது நல்ல கார்டு வரும்போது இல்லை இந்த மாதம் ஆகஸ்ட் பிறக்க போகுது இல்லையா, ஆகஸ்ட் மாத பலன்களை பார்த்துட்டு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நன்றி. அடுத்தது கன்னி ராசி கன்னி லக்னம். கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு ஜூலை 27 ஆகஸ்ட் 2 வரையும் உள்ள காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரோட கடையில் பார்க்கலாம் வாங்க.
கன்னி ராசி கன்னி லக்னத்திற்கு ரொம்ப சூப்பரான கார்டு. பட் ஆனால் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அவங்களும் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. தோல்வி பயம், குழப்பம், மூர்க்கத்தனம், கட்டுப்பாடு இல்லாமல் போகிறது, ஒற்றுமை இல்லாமல் போகிறது, தற்பெருமை அதிகமாகிறது, தற்காலிக தாமதம், தொடர் தோல்வி, ஏமாற்றம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நம்பிக்கை துரோகம், எதிரிகளின் வெற்றிகளால் பயம், காலதாமதம், கெட்ட செய்தி, தாமதத்தால் கிடைக்கும் விருது, தாமதமாக கிடைக்கக்கூடிய விருது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ திட்டங்கள் மற்றும் இலக்குகளில் வெற்றி கிடைக்குமா அப்படிங்கிற சந்தேகங்கள், முடிவெடுப்பதில் குழப்பம் மற்றும் வீணான தற்பெருமை பேசுதல், இதான் உங்களுக்கு கன்னிராசி கன்னி லக்னத்தில் இருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு பழக்கம். இது அவங்கள ரொம்ப கீழே கொண்டு போயிடுங்கிறத நம்ம தெளிவாக இருந்துக்கோங்க. ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலைக்குள் கட்டுப்பட்டு இருக்கிறது அல்லது கட்டுப்பாடு இல்லாத மூர்க்கத்தனத்தோடு இருக்கிறது. இருந்தாலும் எல்லாமே ஒரு தற்காலிக நிலையாக இருந்து கொஞ்சம் மாறுதல் ஏற்படும். திறமை இருந்தும் சாதிக்க முடியாமை, எதிரிகள் வலிமையாக இருப்பது, நான் என்ற ஈகோ குணம், பலவீனம், பிறரை பற்றி தவறான எண்ணம், இதுதான் தொடர் தோல்விக்கு காரணங்கிறத கன்னிராசி கன்னி லக்ன நண்பர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எதிரிகளிடம் சமாதானமாக போகிறது, நட்பு மனப்பான்மையோடு இருக்கிறது, விட்டு கொடுக்குற எண்ணம், ஒற்றுமை குணம் மட்டுமே உங்களை வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிறது இதில் குறிப்பிடக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த விஷயங்களெல்லாம் கொஞ்சம் ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் மட்டும் இல்லை, எல்லா வாரமும் உங்களுக்கு நல்ல வாரமாக இருக்கும். துலாம் ராசி துலா லக்னம். துலாம் ராசி துலா லக்னத்திற்கு இந்த வாரம் எந்த மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை வரக்கூடிய இந்த காலகட்டம் அவங்களுக்கும் துலா ராசிக்கும் 10 கோப்பைகள் 10 வாள்கள் கார்டு பட் ரிவர்ஸில் இருக்குது. ஸோ அவங்களும் இதே போல தான் ஒரு நம்பிக்கை துரோகம், குழப்பத்தை சந்திக்கிறது, என்ன பண்ண போகிறோங்கிற ஒரு குழப்பம் வர்றது, முடிவு நேரம், மறுபிறப்பு, புதிய வாய்ப்புகள் கிடைக்கிறது, சாப விமோசனம் ஏற்படுறது, நாட்பட்ட வியாதி சரியாகிறது, மாற்று திசையில் பயணிக்கிறது, இது மாதிரி இருக்கும். எதுவுமே தாமதமாக தான் இருக்கும். மாற்று திசையில் சிந்தித்து செயல்படணும். ஒரு தற்காலிக தாமதம் ஏற்படும், தற்காலிக முன்னேற்றமும் ஏற்படும். அனுபவம் இருந்தும் சிக்கலை சமாளிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். சக்திக்கு மீறிய செயல்பாடுகள், அளவுக்கு அதிகமான அன்பு, நம்பிக்கை, இதெல்லாம் எதுவும் வேண்டாம். எதிர்காலத்தில் மோசமான ஒரு சூழல் வரும் அப்படிங்கிறத இது எச்சரிக்குது. அதனால் எல்லாம் உள்ள இறைவனை சரணாகதி அடைகிறது மட்டும்தான் இந்த வாரம் உங்களுக்கான தீர்வாக இருக்கும். பல பிரச்சனைலேருந்து இன்னும் மீள முடியாத ஒரு நிலையில் இருக்குங்க. ஆனாலும் அது முடிவுக்கு வரும், கன்ஃபார்ம்டாக தெரியும். தகுந்த பரிகாரத்தாலும் நல்ல சாப விமோசனமும் கிடைக்கும். திட்டங்கள் செய்கிறத வந்து கொஞ்சம் மறுமதிப்பீடு செஞ்சுக்கிறது நல்லது. விருச்சிக ராசி விருச்சிக லக்னம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு இந்த ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை உள்ள இந்த காலகட்டம் என்ன மாதிரியான பலாப்பழங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்திற்கு அரசனின் கோப்பை கார்டு வந்திருக்கு. ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்ச்சி சமநிலை, பெரிய இடத்து மனிதர்களோட அன்புக்கும் நட்புக்கும் பாத்திரமாகிறது, பெண்ணானா எளிய ஒரு பெரிய இடத்து ஆணோட ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் கிடைக்கிறது, திருமணம் நடக்கிறது, இது மாதிரி விஷயங்கள், வியாபாரம் அல்லது சட்டம் தெரிந்த நபர்களோட கான்டாக்ட் கிடைக்கிறது, நட்பண்புகள் உள்ள இவங்களுக்கு செல்வாக்கு மிக்க நபர்கள் வந்து உதவி புரிதல், சுறுசுறுப்பான திறமை மிக்க நபராக இந்த வாரம் மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உணர்ச்சி சமநிலை, அறிவுத்திறன், தனித்தன்மை, இளமை, வாரிசு யோகம், தகுதியும் திறமையும் இருக்கும். நல்ல ஒரு நோக்கமுடைய நல்ல நபர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பண்பாடுள்ள மிகுந்த பாசமுடைய அனைவரும் நேசிக்க மனிதராக இருப்பார்கள். ஒரு உணர்ச்சி நிலையை சமமாக வைத்திருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. சிறு புகழ்ச்சிக்கும் பெரும் மகிழ்ச்சி அடைவாங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட விஷயம். ஸோ சிவனுடைய ஆசி துன்பத்தை தடுக்கும். ஏழுமலையான் வழிபாடு பணப்பிரச்சனைகளை தீர்க்கும். இப்போ பணப்பிரச்சனைகள் இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நண்பர்கள், விருச்சிக லக்ன நண்பர்கள் ஏழுமலையான் வழிபாடை பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாளை பார்த்தாலும் சரி, இல்லை திருப்பதிக்கு போயிட்டு வந்தாலும் சரி, இல்லை அட்லீஸ்ட் மன ரீதியாவது அதை வந்து ஒரு கனெக்ட் ஆகுங்க. இது வந்து பெண்களுக்கு வந்து ஒரு நல்ல துணை அமைகிறதுக்கான வாய்ப்பும், ஆண்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு இளமையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு இந்த ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரையிலும் உள்ள இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி தனுசு லக்னத்திற்கு ஸ்டார் கார்டு வந்திருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு நட்சத்திரமாக ஜொலிக்கிறதுக்கான ஒரு காலகட்டமாக தான் இந்த வாரம் இருக்க போகுது. ஒரு அனைத்து தரப்புலேருந்தும் உதவிகள் கிடைக்கிறது. ஆசைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய ஊக்கம், நம்பிக்கை, செல்வாக்கு, வீரியம், தன்னம்பிக்கை, நல்ல முன்னேற்றம், இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இருக்க போகுது. உயர்நிலை, நம்பிக்கை, புதுப்பித்தல், அமைதி, ஆன்மீகம், குணமடைதல், புகழ் பெறுதல், தெய்வ அனுகிரகம், ஆசீர்வாதம், இதெல்லாமே இருக்கிறதுக்கான ரொம்ப பாசிட்டிவான ஒரு விஷயம். நல்ல எதிர்காலம் இருக்குது. அதை முழுமையாக நம்பணும் அப்படிங்கிறது இருக்குது.
நேராக வரப்பட்ட நபர்கள் தாராள மனப்பாடையோடையும் எதையும் பிறரோட பகிர்ந்து கொள்வராக இருப்பாங்க அப்படிங்கிறது இருக்கு. ஸோ புதிய வாய்ப்புகள் வரப்போவதை எதிர்பார்க்கலாம். பண விஷயங்கள் எதிர்பாராத லாபத்துடன் நடக்கும். செல்வாக்கு உயரும். பெண்களால் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆரம்பத்தில் சிறிது போராட்டமாக இருந்தாலும் முடிவில் நல்ல வெற்றியோடு இருக்கும். மன உறுதியோடு செயல்படும் ஒருவருக்கு இந்த கார்டு வந்திருக்கு அப்படின்னா ரொம்ப பாசிட்டிவாக இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஜென்ம நட்சத்திரத்தில் அந்த நட்சத்திரத்தோட அதிதேவதையை வழிபட்டு வந்தீங்கன்னா நிறைந்த சந்தோஷமும் பொருள் கொடுக்கும். இன்னைக்கு கூட அவங்க ராசியில் தான் சந்திரன் பயணிக்கிறதுனால இன்னிலிருந்து முயற்சி பண்ண ஒரு 2 நாளைக்கு நீங்கள் அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தை வழிபாடு பண்ணுங்கள், இல்லை அதிதேவதையை வழிபாடு பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். மகர ராசி மகர லக்னத்திற்கு இந்த ஜூலை 27 ஆகஸ்ட் 2 வரையில் உள்ள காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம டாரட் கார்டு மூலமா பார்க்கலாம். அவங்களுக்கு வந்திருக்கிற கார்டு 2 நாணயங்கள் கார்டு, பட் ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ வேலை அல்லது திட்டத்தை காப்பாற்ற முடியாமல் போகிறது, செலவுகள் அதிகமாகிறது, தவறான முடிவு, திணறுதல், வளர்ச்சியற்ற குழப்பமான இரண்டும் கட்டான நிலை அப்படிங்கிறது விரயத்தோடு காட்டுது. ஸோ காலபைரவர் வழிபாடை இந்த வாரம் நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ஸோ இந்த வாரம் சனிக்கிழமைக்குள்ளே காலபைரவர் வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கர்ம வினைகள் முற்றிலும் மாறும். ஒரு சூழ்நிலை கையை விட்டு போகும், அது அலட்சிய போக்கால ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. தொழில் மற்றும் பணியிடங்களில் புது முயற்சிகள் எதுவும் வேண்டாம். அதுவும் கூட தற்போது இரண்டும் கெட்ட நிலையில் கூடவே கூடாது அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறதுனால, அளவுக்கு அதிகமான தகவல்களை தன்னுள் வைத்திருக்கிறதுனால நிறைய குழப்பங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு தேவையற்ற விஷயங்களை கவனம் செலுத்தாதீங்க. கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த ஜூலை 27 முதல் ஆகஸ்ட் 2 வரை உள்ள காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி கும்பலக்னத்திற்கு இந்த ஃபூல் கார்டு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ அவங்களும் அப்படி தான் ஒரு அச்சமற்ற நிலையில் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. பொறுப்பில்லாத சுமை மிகுந்த மூடத்தனமான ஒரு பல விஷயங்களை துவக்கிட்டு முடிக்க முடியாமல் தவறுதல், தவித்தல், சூழ்நிலையை தவிர்க்க வேலையோ சூழ்நிலையோ மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய காலகட்டம். வேகமற்ற செய்கைகள் ஆக்க சக்தியை வீணடித்தல் அப்படிங்கிற மாதிரி காட்டுது. தற்பெருமையான பிறரின் ஆலோசனைகளை புறக்கணிக்கிறதுனால அனுபவம் வாய்ந்தவர்களின் ஆலோசனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறினால் உடனிருப்பவர்களால் ஏமாற்றப்படுவார்கள். ஒரு ஒரு ஆன்மீக பெரியவர்கள் ஆன்மீக விஷயங்களில் கொஞ்சம் நட்பு அதிகப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அதுபடி இல்லாமல் எடுப்பார் கைப்பிள்ளையாட்டம் இல்லாமல் ஒரு தன் சுய சிந்தனையோட திறமையை யூஸ் பண்ணி அவங்க ஆலோசனையோட ஒரு நல்ல பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு குழப்பம் இல்லாமல் குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை பாசிட்டிவ் ஆக்கிக்கிறதுக்கான வழிகளை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி இந்த வாரம் நல்ல வாரமாக இருக்கும். மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த ஜூலை 2027 முதல் ஆகஸ்ட் 2 வரை இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் கார்டு ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு கார்டு தான். அவங்களுக்கு ஒரு விஷயங்கள் பாசிட்டிவ் ஆகிறது, அவங்க மூலமாக அவங்க எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி விஷயங்களில் ஒரு பாசிட்டிவிட்டி ஏற்படுறது, ஒரு மாற்றம், உடல்நிலை வீரியத்தை திரும்ப அடைதல், விழிப்பு நிலை, மகிழ்ச்சியை அடைபெறுதல், வாழ்க்கை முறைகளை மாற்றி அமைச்சு கொள்வது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பாசிக்குது. உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும், மரண பயம் விலகும், ஒரு நல்ல விஷயங்கள் அதாவது ஒரு நல்ல சிகிச்சைகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தீர்வு, மதிப்பீடு, விழிப்புணர்வு, எழுச்சி, மாற்றம், உயிர் தெழுதல், நல்ல செய்தி அப்படிங்கிறதான் அவங்களுக்கு இந்த பாசிட்டிவாக இருக்குது. இனி வரும் வாழ்க்கையில் புதிய வாழ்க்கை ஒரு லவ்வபிளாக ஒரு பாசிட்டிவாக அவங்க வாழணும் அப்படிங்கிறத அந்த விழிப்புணர்வு பெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதே போல் தேவைகளும் ஆசைகளும் உண்மையாகவும் நேர்மையாக இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக நிறைவேறும். வாழ்வில் புதிய வாய்ப்புகள் வரப்பெறும். அதை விழிப்புணர்வோட பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிறதுக்கு. மனதில் உள்ள காயங்கள்லாம் சிறுக குணமாகும் அப்படிங்கிறது தான் மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த வாரம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாசிட்டிவான நியூஸு. குலதெய்வ இஷ்ட தெய்வ அருள் பூரணமாக கிடைக்கும். இவங்க முக்கியமானது மீனராசி மீன லக்னத்திற்கு சுயநலமாக இருந்தால் வீழ்ச்சியும், பொதுநிலமாக எல்லாரும் அனுசரித்து அவங்களோட சேர்ந்து பகிர்ந்து வாழ்ந்தாங்கன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு போவாங்கிறது தான் மீனராசி மீன லக்னத்திற்கு இந்த வாரம் மட்டும் இல்லை வரக்கூடிய வாரங்களும் பலனாக இருக்கும். முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதுதான் இந்த 12 ராசி லக்னங்களுக்குள்ள இந்த மாதத்திற்கான இந்த வாரத்திற்கான பலன்கள். இது லக்னம் தெரிஞ்சவங்க லக்னமும் ராசி தெரிஞ்சவங்க ராசியும் ரெண்டும் தெரிஞ்சவங்க ரெண்டையும் இப்போ ஒருத்தவங்க சிம்ம லக்னமாக ராசியாக இருக்காங்க, பட் மீன லக்னமாக இருக்காங்க அப்படின்னா சிம்ம ராசியை பாருங்கள், மீன லக்னத்தையும் பார்த்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதோட
பலன் என்னன்றது நல்லாவே புரியும். ஸோ தொடர்ச்சி ஆதரவு கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள்ட்டையும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது உங்களோட கருத்துக்கள் இருந்தால் இதில் கீழே இருக்கிற கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். திரு நீலகண்டம்.